நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல காலை தொங்க வச்சு தான் உட்கார்றோம். வாகனங்கள்ல பயணிக்கும் போதும் சரி, பணியிடங்கள், பள்ளிக்கூடங்கள், வீடுகள்ல சோஃபா, கட்டில், நாற்காலின்னு எதுல உட்கார்ந்தாலும் காலை தொங்க வச்சுட்டே தான் இருக்கும். இப்படி காலை தொங்க வச்சு உட்கார்றதால நமக்கு பல உடல்நல கோளாறுகள் உருவாகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காலை தொங்க வச்சு அமரும் பொழுது நம்மளுடைய உடல்ல ரத்த ஓட்டம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில மட்டுமே அதிகமா போகுது. நம்ம காலை மடக்கி சம்மணம் போட்டு உட்காரும் பொழுது இடுப்புக்கு மேல ரத்த ஓட்டம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட உடல்ல இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால்களுக்கு நடக்கும்போது மட்டும் ரத்த ஓட்டம் போச்சு அப்படின்னா போதுமானது. மிக முக்கியமான உறுப்புகளான சிறுநீரகம், கணையம், நுரையீரல், மூளை, கண், காது இது எல்லாமே இடுப்புக்கு மேல் பகுதியில தான் இருக்கு. அதனால ஒருத்தர் காலை தொங்க போடாம சம்மணங்கால் போட்டு அமர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகமா கிடைக்குது. அதனால சாப்பிடும் பொழுதாவது கீழே உட்காந்து காலை மடக்கி அமர்ந்துதான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, இடுப்புக்கு கீழே ரத்த ஓட்டம் போகாம முழு சக்தியும் வயிற்று பகுதிக்கு போகும்போது நமக்கு ஜீரணம் நல்லா நடக்கும். சாப்பிடும் பொழுது காலை தொங்க வச்சு நாற்காலியில அமர்றதால ரத்த ஓட்டம் வயிற்று பகுதிக்கு போகாம காலுக்கே அதிகமா போகுது. இந்திய வகை கழிவறை செல்லும் போது மட்டும்தான் காலை மடக்கி அமருவோம். வெஸ்டர்ன் கழிவறையில அமரும் பொழுது குடலுக்கு அதிக அளவு அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் கழிவு வெளியேறும். அதனால தான் இப்போ சின்ன குழந்தைங்க கூட வெஸ்டர்ன் வகையை பயன்படுத்துறதால அவங்களால தரையில சுக ஆசனத்துல அமர்றதுக்கு முடியாம தவிக்கிறாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், உங்களால சம்மணங்கால் போட்டு கூட தரையில உட்கார முடியல அப்படின்னா இந்த உடம்பை எந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் காலை தொங்க வைத்து அமர்றத தவிர்க்கணும். வெஸ்டர்ன் வகை கழிவறைகளையும் தவிர்க்கணும். கட்டில்லையோ சோஃபாலையோ உட்காரும் போது சம்மணம் போட்டே உட்காருங்க. சாப்பிடும் பொழுது தரையில ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து அதுக்கு மேல சம்மணங்கால் போட்டு அமர்ந்து சாப்பிட்டா சாப்பாடு நல்லா ஜீரணிக்கும். சில வீடுகள் அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா டைனிங் டேபிள்ல அமர்ந்து காலை மடக்கி வச்சு உட்காந்து சாப்பிட கத்துக்கோங்க. சும்மாவா சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் சங்கடங்களை போக்க சம்மணமிடுங்க அப்படின்னு? இனிமே முடிஞ்ச வரைக்கும் சம்மணம் போட்டு உட்காந்து உங்களோட ஆரோக்கியத்தை வலுப்படுத்திக்கோங்க. இந்த காணொளி பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கருத்து பெட்டியில பதிவிடுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க.